ஹல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்தை கேட்க சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு ஒடியாரணும். என்ன செய்யணும்? டக்கு டக்குன்னு ஒடியாரணும். இப்போ உடனே நோட்டை விரிக்காதீங்க. நான் யாரை வேணாலும் கூப்பிடுவேன், அவங்க டக்குன்னு ஒடியாரணும். ஹல்லேலூயா. இப்போ யார் வருவாங்கன்னா, சாந்தியம்மா முன்னாடி கூப்பிடலாமா? சாந்தியம்மா முன்னாடி வரீங்களாம்மா? சாந்தியம்மா யார் தூக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? வாமா, வந்துடுமா, மெதுவாக வந்துடுமா. இன்றைக்கி உனக்கு தாம்மா, வாமா. சரி, நீ உக்காந்திக்கம்மா, ரொம்ப லேட்டாக உக்காந்திங்க, உட்காருங்க. சரி, ஹல்லேலூயா. மீனா முன்னாடி சீக்கிரம் ஓடியா. சொன்னால் அப்படியே கீழ் பண்ணினா. மெரிசி ஓடியா, மெரிசி எழுந்திரிச்சு ஓடியா. அம்மா நடுவில் போய் நில்லுமா. ரைட், 2 பேர் என்ன பாருங்க. மெரிசி, அம்மாவை தூக்கு, அம்மா தூக்குதாங்க. தூக்க முயற்சி பண்ண. தூக்க, கைத்தட்டு, கைத்தட்டு, எல்லாம் கைத்தட்ட. என்னம்மா தூக்குனா கை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற? ஏம்மா தூக்கு, அம்மாவை தூக்கு. ரைட், போய்ட்டு உக்காந்திக்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்போ அசாந்த், கஸ்தூரி ஓடியா, சீக்கிரம் ஓடியா. இப்போ கஸ்தூரி தூக்கு, அசாந்த் தூக்குவார் பாருங்க. ஏன்னா நேற்று சீச்சி சாப்பிட்டாரு. தூக்கு, தூக்கு. காலை வாரி விட்டாரா, தூக்குடா, தூக்கு. தூக்கிட்டாயா, தூக்கிட்டா, அசைச்சிட்டான். கை தட்டுங்க, கை தட்டுங்க. நல்லது, ஹல்லேலூயா. இப்போ யாரு? சிவகுமார் ஓடியா முன்னாடி. சீக்கிரம் வானவன், டக்கு டக்குன்னு வரணும். அடுத்து ஜெயந்தி சிஸ்டர் ரெடியாக இருங்க. பாப்பா தூக்கட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், பயிற்சி. எது அப்பாவை தூக்க பார்க்கலாம். பாருங்க, சிங்கம் வருது பாருங்க. சிங்கம் தூக்குதாங்க. அப்பாவை தூக்க. ரொம்ப முக்காத, சர்ச்சி நாரி போயிடும். உக்கார. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்வார்னா, யோவேல் முன்னாடி வருவார். அசோக் கையில் குழந்தை இருக்குதா? யார்? நம்ம கிஷோர் முன்னாடி பார்த்தாங்க. சீக்கிரம் ஓடியா. இப்போ கிஷோர் என்ன செய்வார்? யோவேலை தூக்குவார். தூக்க, அவர் தூக்க. அதில் ஈஸி. ஹல்லேலூயா. கைகளை தட்டலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே சர்க்கஸ் காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த வேலை சர்க்கஸ் காட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு தாயை ஒரு பெற்ற பிள்ளை தூக்க முடியலை. பெற்ற பிள்ளை தூக்க முடியலை. இப்போ சாந்தியம்மா யாராச்சும் தூக்குங்கன்னா, யார் தூக்க ரெடியாக இருக்கிறீங்க? சொல்லுங்கள். தூக்க முடியுமா? எலியா தூக்க முடியுமா? ஸ்பேனர் எடுத்துருந்து கை காலம் தனித்தனியாக கழட்ட சொல்லுங்கள், கழட்ட. ஆனால் தூக்க முடியாது. அப்போ நீங்கள் பெற்ற பிள்ளைய உங்களை தூக்க முடியலை, உங்களை தூக்க முடியல. சரியான நபர் வந்த பொழுது, சரியான நபர் வந்த உடனே சரியான நபரை தூக்கிட்டார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுங்க ஆண்டவருக்கு. ரீமா தானா ஷகா ஹந்தனா ரியாதனா. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, நீங்கள் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா, நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை ஏந்துவேன், நான் உங்களை சுமப்பேன். உங்களை தூக்க முடியாத பிரச்சனையை நான் சிலுவையில் சுமந்து இருக்கிறேன். நீங்கள் தூக்க முடியாத, நீங்கள் சுமக்க முடியாத, நீங்கள் தாங்க முடியாத எல்லா பாரத்தையும் என் ஆண்டவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார், சிலுவையில் சுமந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் அந்த சிலுவையில் சுமந்தபடினாலே உங்கள் காரியம் இன்றைக்கு லேசாக மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்கள் பாரத்தை சுமந்துட்டீங்க, இது வரைக்கும் நீங்கள் வேதனையை சுமந்துட்டீங்க, இது வரைக்கும் நீங்கள் கண்ணீரை சுமந்துட்டீங்க, இது வரைக்கும் இந்த சரீரத்தில் பலவீனத்தை சுமந்தீங்க, இது வரைக்கும் இந்த சரீரத்தில் வியாதியை சுமந்தீங்க, இது வரைக்கும் உங்கள் மனுஷனை, உங்கள் மகளை மனசில் சுமந்து இருக்க நிறைய பேர் சுமக்க முடியாத, தூக்க முடியாத நிலைமையில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இல்லை, இன்று முதல் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் என் பாதத்தில் வைத்தவனே, நான் நீதிமானுடைய கால்கள் தள்ளாட ஒட்டுவது இல்லை. நீ பாரத்தை சுமக்க தேவையில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா, என்னிடத்துல வா, என் இடத்துல இருந்து இறக்கி வை. உன் பாரத்தை நான் சுமக்க போறேன். இன்று முதல் உன் குடும்பத்தை, வாழ்க்கையை, பிள்ளைகளை, உங்களுக்கு எதெல்லாம் கேள்விக்குறியா இருக்குதோ அதையெல்லாம் என் ஆண்டவர் சுமக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது இயேசு எப்படி ஜெபித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவருக்கு பாரம் இருந்தது, அவருக்கு வேதனை இருந்தது, அவருக்கு சுமை இருந்தது, அவருக்கு துக்கம் இருந்தது, அவருக்கு துயரம் இருந்தது, அவருக்கு சஞ்சலம் இருந்தது, அவருக்கு என்ன செஞ்சது? வருத்தங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. மத்தேயு சுவிசேஷம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற இயேசு விழுந்து, என் பிதாவே,
இந்த பாத்திரம் அந்த இடத்துல இந்த பாரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்ய. என்ன என்னை கவனிங்க, பிதாவுடைய சமூகத்தில் போய் இயேசுவானது என்ன செய்யறாங்க, எல்லாம் என்னை கவனிங்க. வசனத்தை வாசியாச்சுன்னா டக்குன்னு எனக்கு கவனிங்க. இயேசு கெத்தமனேஸ் தோட்டத்துக்கு போறாரு. அங்க 12 சீசர்களை அழைத்து கொண்டு போறாரு. அழைத்து கொண்டு போனவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு யாராவது சொல்லி பாருங்க, நிச்சயமா ஜெபம் பண்ண மாட்டாங்க. உண்மை அதுதான். நான் சிஸ்டர் உங்களுக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணன்னு யாராச்சும் உண்மையா ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொன்னார், நான் கெத்தமனேஸ் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு மனசெல்லாம் பாரமாக இருக்குது, மனசெல்லாம் வேதனையாக இருக்குது, மனசெல்லாம் துக்கமாக இருக்குது, மனசெல்லாம் துயரமாக இருக்குது, என்னால் சுமக்க முடியாத ஒரு பெரிய பாரத்தை நான் இப்போ சுமக்கிற வேலை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களால் சுமக்க முடியாத ஒரு பாரம் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் வந்து தான் போகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. சில நேரம் உலகத்தான் சொல்லுவான், கழுத்துக்கு வந்தது நல்ல நல்ல காலுக்கு போச்சுன்னு சொல்லுவான். சொல்லிட்டு பார்த்துருங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தலைக்கு மிஞ்சின பாரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், எல்லா உபத்திரங்கள் வரதான் செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு சொல்றாரு, தன்னோடு கூட இருந்த 12 சீசர்களை பார்த்து, எனக்காக நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, என் மனசெல்லாம் பாரமா இருக்குது, என் இருதயமெல்லாம் கனமா இருக்குது, என் சிந்தனையெல்லாம் எல்லாம் அரஸ்டா இருக்குது, என் சிந்தனையெல்லாம் பயங்கர போராட்டமா இருக்குது, ஏன்னா என் வாழ்க்கையில இறுதி கட்ட ஒரு நேரத்தில் வந்திருக்கிறேன். ஆகையால் என்னுடைய பாரத்தை நீங்க கொஞ்சம் இலகுவாக்கும்படி எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி இயேசு கெத்தமனேஸ் தோட்டத்தில் சீசர்களை பார்த்து சொன்னார். இயேசு போய் அப்படி சொல்லிட்டு சற்று அப்புறம் போய் என்ன செஞ்சாரா, முகங்குப்புற விழுந்து பிதாவை நோக்கி, பிதாவே இந்த பாத்திரம் என்று சொன்னால் அங்க இருக்கிற சொன்னது ஒரு பாரமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, துக்கமான சூழ்நிலை, துயரமான சூழ்நிலை, சஞ்சலமான சூழ்நிலை, தவிப்பான சூழ்நிலை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஹல்லேலூயா, நாம ஜெபம் நீக்கும் ஆண்டவரே, நீக்கும் ஆண்டவரே, நீக்கும் ஆண்டவரே. நாம ஜெபம் பண்ணலாம், நீக்குங்க நீக்குங்க, அப்படி ஜெபம் பண்ணாதீங்கன்னு வேதம் கற்றுக் கொடுக்குறது, உங்களுடைய சித்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. என்ன பாஷா பாரம் நீங்கள் கூட ஜெபம் பண்ண, ஆமாம் அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பாரம் தான் பிற்பாடு உங்களுக்கு மகிமையை கொண்டு வருவதாக நிருபங்களில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்து சொல்லுகிறார், இக்காலத்தின் பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை. ஹல்லேலூயா. பாடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு மகிமை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாகனத்தில் டயர் தேஞ்சிருச்சுன்னா தான் புது டயர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் போட்டிருக்கிற வஸ்திரம் பழசாய் போய் கிழிஞ்சிருச்சுன்னா தான் புதிய வஸ்திரம் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள வருகிற பாடுகளும், வேதனைகளும், கண்ணீர்களும், கவலைகளும் அவர் உங்களுக்கு ஒரு மகிமையை தரப்போறான்னு அர்த்தம். கைகளை தட்டி ரீமா தானா ஷகா ஹந்தன ரியாந்தனா, யாரு தேவனை நோக்கி எனக்கு இந்த பாடு வேணாம், இந்த அவமானம் வேணாம், இந்த நிந்தை வேணாம், இந்த ஏற்றத்தாழ்வு வேண்டாம், இந்த புறக்கணிப்பு வேண்டாம், இந்த காரியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லாதீங்க. எந்த பாடுகளும் உபத்திரங்களும் புறக்கணிக்கும் அவமானம் தான் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு அது வழியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கற்றாடி நினைச்சு அழுது இருக்கலாம், அடோ ஐயோ ஐயா அம்மா, அலோ அலோ, என்னை தானே வாங்கி வச்சிருந்தீங்க, அந்த வீட்டில் நடுவில் இருந்தேனே, அந்த வீட்டில் நல்ல இடத்துல இருந்தேனே, என்னை ஒரு அழகான இடத்துல வச்சிருந்தேன், நான் எத்தனை நாள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தேன், எத்தனை நாள் உங்களுக்கு என்ன செஞ்சேன், பாதுகாப்பாக தண்ணீர் கொடுத்தேன், நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் நான் கேட்டேன்னு சொல்லி அந்த கற்றாடி நினைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. கற்றாடி சொல்லுங்க, அது பொற்சாடி. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் கற்சாடியாக இருந்து பொற்சாடியாக மாறணும்னா உங்களை ஒரு இடத்துக்கு தள்ளி வச்சாதான் நீங்கள் பொற்சாடி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அது சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எங்கெல்லாம் நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவித்து உங்களை புறக்கணிக்கிறாங்களோ, தள்ளுகிறாங்களோ, உங்களை ஆகாத இடத்துல வைக்கிறாங்களோ, அங்கே தான் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, ஆகாதென்று ஒதுக்கின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று சொன்ன உங்களை தான் கர்த்தர் வீட்டுக்கு மகிமையாக, ராஜ்யங்களுக்கு மகிமையாக, குடும்பங்களுக்கு மகிமையாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நீ இயேசு கும்பிட்ற எனக்கு வேணாம், நீ சர்ச்சுக்கு போகிற எனக்கு வேணாம், நீ எப்போ பார்த்தாலும் துதிச்சுட்டு இருக்கிற எனக்கு வேணாம், எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிற எனக்கு வேணாம், எப்போ பார்த்தாலும் இயேசுன்னு கூப்பிட்ற எனக்கு வேணாம். இல்லை, உன்னை கொண்டு கர்த்தர் இப்படி புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, அசிங்கப்பட்ட இடத்துல, தூசிக்கப்பட்ட இடத்துல, உன்னை மதிக்காத இடத்துல தான் இயேசு மகிமையை கொண்டு வந்து உன் மேல் வைத்து எல்லாரும் மதிக்கும்படி உன்னை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுக்கு பாருங்க, இந்த வாரம் வந்துருச்சு,
இந்த வேதனை வந்துருச்சு, இந்த கண்ணீர் வந்துருச்சு. இதே போல தான் தாவீது என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த நல்ல காரியம் என்ன தெரியுமா? தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த காரியம் ஒரு சூப்பரான காரியம் என்ன தெரியுமா? ஒரு பெஸ்டான காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஆரோக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சங்கீதம் 113 வாசித்தபடி சூரிய உதிக்க துஷம் தொடங்கி அது அஸ்தமிக்கிற தொடங்குற மடிக்கிற வரைக்கும் கர்த்தரை துதித்து கொண்டு இருந்ததுதான் வேதனை. ஹல்லேலூயா! கர்த்தரை பாடிக்கொண்டிருந்ததுதான் வேதனை. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்ததுதான் வேதனை. காரணம், இவன் எப்பவும் செபிக்க, இவன் எப்பவும் பாட, இவன் எப்பவும் ஆராதிக்க, எப்பவும் இயேசு கூட புலம்பிட்டே இருக்கிற இவனுக்கு ஆர்மி சுத்தப்பட்டு வராது, குடும்பம் சுத்தப்பட்டு வராது, வாழ்க்கை சுத்தப்பட்டு வராது. இவனை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. இவன் இப்பயே ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கிட்டான், இவன் சாமியாராக போறான், இவனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி அவருடைய தகப்பனாகிய ஈசாய் கொண்டு வந்து அவனை ஆடுகளை வைத்து வனாந்தரத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரு? ஆடுகளை மேய்க்க வைத்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா! பாருங்க, அவரை கொண்டு போய் வனாந்தரத்தில் வச்சுட்டாரு. வீட்டு பக்கத்தில் இருந்தால் வந்துடுவான், வீட்டோரங்கள் இருந்தால் வந்துடுவான், வீட்டுக்கு பக்கத்து ஊருக்கு போனால் வந்துடுவான். இவனை கொண்டு போய் வனாந்தரத்தில் வச்சாச்சு. ஆனால் தாவீது பாருங்க, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை, வறுமையான சூழ்நிலை, வனாந்தரமான சூழ்நிலை. அவன் நினைக்கிற பொழுது தாயுடைய அன்பு கிடைக்காது, தகப்புடைய அன்பு கிடைக்காது, உடன் பிறந்தவுடைய அன்பு கிடைக்காது, சொந்த பந்தவுடைய அன்பு கிடைக்காது. அவனுக்கு கிடைக்கிற ஒரே அன்பு ஆட்டுடைய அன்பு. வனாந்தரத்தில் அவனுக்கு கிடைக்கிற அந்த ஆட்டோடைய அன்பு மாத்திரம்தான் தாவீதுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா! இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் தகப்பனுடைய அன்பு, தாயுடைய அன்பு, கணவனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, சொந்த பந்தனுடைய அன்பு, யாருடைய அன்பு இல்லாமல் ஏதோ ஒரு திசையில் கண்ணுக்கு எட்டின தூரம் மாதிரி இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாது என்று தள்ளின கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லாய் போட்டு போல இந்த காரியம், இந்த பாரம், இந்த சுமை, இந்த அசிங்கம், இந்த புறக்கணிப்பெல்லாம் ஒரு நாளைக்கு கர்த்தர் உங்களை மகிமையாய் கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா! நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா! அண்ணன் வந்துட்டு வந்து அண்ணன் திட்டானே, உன்னை எதுக்குற இங்கே வர சொன்ன? உன்னை ஆடு தானே மேய்க்க சொன்னேன், நீ எதுக்குற எங்களை பார்க்க வந்த? நீ ஆடு மேய்க்கிறவன், நாங்கள் ஒரு நல்ல இமேஜில் இருக்கோம், நாங்கள் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறோம், நாங்களாம் எல்லாம் ஆர்மியில் இருக்கிறோம், நீ என்னடா ஒரு ஆடு மேய்க்கிறவன், உன் வஸ்திரத்தை பாரு எப்படி, யார் அவனை இங்கே அனுப்புன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? தாவீதுடைய சகோதரர்கள் கேட்குறாங்க. தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா! யோசேப்பு 13 வருஷம் 17 வருஷம் அப்பாவுடைய வலது பாசத்தில் இருந்தவன், அப்பாவுடைய அன்பில் இருந்தவன், அப்பாவுடைய பாசத்தில் இருந்தவன். எல்லாரை காட்டிலும் யோசேப்புக்கு தான் நல்ல வஸ்திரம், நல்ல சாப்பாடு, பங்கு அதிகம். எப்பொழுதும் யோசேப்பும் யாக்கோபும் அப்படியே அன்பிலே பிணைந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர் வாழ்க்கையில் பெரிய ஒரு பாரம் வருகிறது, பெரிய ஒரு சுமை வருகிறது, பெரிய ஒரு ஏமாற்றம் வருகிறது. அவரை கொண்டு போய் தன்னுடைய தேசத்தில் இல்லாதபடிக்கு எகிப்து தேசத்தில் விற்று போட்டாங்க. 13 வருஷம் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார், 13 வருஷம் வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறார், 13 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாரு? துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த 38 வருடம் பெதஸ்தா குலத்தண்டையில் இருந்த அந்த மனிதனை வீட்டில் பார்த்து, குடும்பத்தில் பார்த்து சமாளிக்க முடியல, பொருளாதாரம் பத்தல, பணம் பத்தல, இவன் ஒரு பைத்தியம், இவன் லூசு, இவன் ஒரு வியாதி, இவனுக்கு பிஎல்ல முடியல, மூத்திரல முடியல, ஆயிரம் முடியல, அவனை குளிக்க வைக்க முடியல, இனிமேலே இவனை வச்சிருந்தா என் வீட்டில் ஒரு காரியம் உருப்படாது என்று சொல்லி அவனை கொண்டு வந்து பெதஸ்தா குலத்தண்டையிலே போட்டார்கள். ஹல்லேலூயா! ஒரு அம்மா தேவாலயத்துக்கு வருது, அங்கே பாடம் நடக்குது, ஆராதனை நடக்குது, உபதேசம் நடக்குது, போதகம் நடக்குது, பிரசங்கம் நடக்குது, ஆசாரிகள் எல்லாமே ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் 18 வருஷம் குமிந்த இருந்த அம்மா நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், 12 வருஷம் பெரும்பாடு. எல்லா மருத்துவர்கள், எல்லா வைத்தியர் கிழக்கு போ, மேற்கு போ, தெற்கு போ, வடக்கு போ, கண்ட இடத்துக்கெல்லாம் அட்ரஸ் சொல்லி அனுப்புனாங்க. எல்லா இடத்துக்கு போய் பணம் செலவாச்சு, செல்வ செலவாச்சு, எல்லாம் ஆரோக்கியம் போச்சு. அவள் ஒடிந்தவளாக, நொடிந்தவளாக, வேதனை உள்ளவளாக, வருத்தம் உள்ளவளாக, தன்னுடைய சரீரத்தில் அப்படியே ஒரு மயக்க நிலைமையோடு கூட 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியாய் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வீட்டுக்கு ஒரே மகன் தான். அந்த அப்பா அவனை பெற்றது ஒரு தரிசனத்தோடு, வளர்த்தது தரிசனத்தோடு, அவனை வந்து எதிர்காலத்துக்கான திட்டங்கள், நோக்கங்கள்லாம் ஒரே மகனுக்காக எல்லா பிரயாசத்தை பட்டுட்டாரு. எல்லா பிரயாசப்பட்டு அவனை ஆசீர்வாதமான நிலைமையில கொண்டு வைக்க, உயரமான ஒரு நிலைமையில கொண்டு வைக்க, அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆரம்பித்து கொடுக்க எல்லா கற்பனையோடு வளர்த்த தகப்பனை திடீர்னு அவன் மகனுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சுன்னா, பிசாசு பிடிச்சிருச்சு. அது திமிர்வாத பிசாசு. அது எப்போ பார்த்தாலும் தண்ணீரை தீயில் தான் விழுவும், யாரை பார்த்தாலும் கடிக்கும், கீறும், அடிக்கும், எல்லா வேலையும் செய்யும்.
அவங்க அப்பவும் என்ன செய்கிறாரு, ஐயோ எனக்கு சொத்து முக்கியம் இல்லை, சுகம் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, என் ஒரே மகன் எப்படியாங்கிற சுகமாகனு சொல்லி எல்லா இடத்துக்கும் கொண்டு போனாராம். ஆனால் கொண்டு போன இடமெல்லாம் ஏமாற்றம், அசிங்கம், நஷ்டம், கஷ்டம், வருத்தம், விடுதலை இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சஞ்சலம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இயேசு என்கிற ஒரு மனிதர்கிட்ட வந்தார். அல்லேலூயா. அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை, அநேக நாட்களாய் இவன் இந்த பிசாசு பிடித்து கொண்டு இருக்கிறதே, அநேக வருடங்களாக இந்த பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன், அநேக வருடங்களாக இந்த குளத்திலே படுத்து கொண்டிருக்கிறேன், அநேக வருடங்களாக நான் குமிந்த நிலைமையிலிருந்து நிமிர முடியாத நிலைமையில் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீங்கள் நிமிர முடியாமல், எங்கெல்லாம் உங்கள் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமல், எங்கெல்லாம் வேதனைப்பட்டு அவமானப்பட்டு கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு குமிஞ்ச நிலைமையில் இருந்துட்டு 4 முகங்களை பார்க்க முடியல, சொந்த முகத்தை பார்க்க முடியல, உறவுகள் முகத்தை பார்க்க முடியல, சில இடத்துல பெற்றவங்க முகத்தை பார்க்க முடியல, சில இடத்துல உறவுகள் முகத்தை பார்க்க முடியல, இன்னும் கஷ்டம், இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கிறியா, இன்னும் வறுமையில் தான் இருக்கிறியா, இன்னும் தருத்திரத்தில் தான் இருக்கிறியா, இன்னும் வெறுமையில் தான் இருக்கிறியா, ஏசு ஏசுன்னு போனியே, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணியே, பைபிளும் கையுமா தெரிஞ்சியே, இயேசுவை கூப்பிடுன்னு சொன்னியே, இந்த இயேசு ஒன்றை உயர்த்த முடியல, இந்த இயேசு ஒன்றை ஆசீர்வதிக்க முடியல, இந்த இயேசு ஒன்றை மேன்மைப்படுத்த முடியலன்னு சொல்லி எத்தனை ஜனங்கள் உன்னை பேசினார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, கஷ்டப்படுத்தினார்களோ, சஞ்சலப்படுத்தினார்களோ, அவைகளுக்கு முன்பாக அல்லேலூயா இயேசுவானவரை போல அன்று ராத்திரியிலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த மத்திய சுவிசேஷம் அப்படிதான் சொல்லுகிறது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிற என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஆகையால் தான் வருத்தம் வருகிற பொழுது நீங்கட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க, சோதனை வரும்போது நீங்கட்டு ஜெபம் பண்ணாதீங்க, சஞ்சலம் வருகிற பொழுது நீங்கட்டுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கு நன்காய் தெரியும், நீங்கள் பரிசுத்தமாக இருந்து விசுவாசமாக இருந்து தேவன் மேல் பற்றுதலாக இருந்து அவன் நாமத்து மேல் விசுவாசமாக இருந்து உங்கள் கிரியெல்லாம் நீதி நேர்மை எளிமை தாழ்மையாக இருந்து தேவனுக்கு பிரியமாக இருந்து வருகிற சோதனைகள் வருகிற பாடுகளை வேண்டாம் என்று சொல்லாதீங்க. அல்லேலூயா. உங்க மனசுக்கு தெரியும், நீங்க மீறுதலுக்கு உட்பட்டு, பாவத்துக்கு உட்பட்டு, அக்கிரமத்துக்கு உட்பட்டு, மாம்சத்துக்கு உட்பட்டு, சுயத்துக்கு உட்பட்டு வருகிற அந்த பாடுகளை நீங்க கூடுமானால், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், ஆண்டவரே நான் மீறி விட்டேன், நான் ஆண்டவரே அக்கிரமம் செய்து விட்டேன், அதனால் வருகிற வேதனையை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க ஜெபம், அது நல்லது. அல்லேலூயா. ஏன்னா இயேசுவானவர் இந்த பாரத்தை சுமக்க முடியல, இந்த வேதனையை சுமக்க முடியல, இந்த போராட்டத்தை சுமக்க முடியல, இந்த அவமானத்தை சுமக்க முடியல, இந்த கசப்பை சுமக்க முடியல. பார்வையிலே தெளிவாக இருந்தவர், ஊழியத்தில் தெளிவாக இருந்தவர், தரிசனத்தில் தெளிவாக இருந்தவர், பிரசங்கத்தில் தெளிவாக இருந்தவர், போதகத்தில் தெளிவாக இருந்தவர், ஜனங்களுக்கு சகல நன்மைகளையும் செய்வதில் தெளிவாக இருந்தவர், மரண நேரத்தில் அவரே குழப்பமடைகிற சூழ்நிலை, ஆவியில் போராட்டம், சிந்தையில் போராட்டம், கண்களுக்கு முன்பாக ஒரு இருள் வந்து போகிறது, சிந்தை முழுவதும் ஒரு போராட்டம். அப்பொழுதுதான் இயேசு வந்து ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய பாரமா இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். தான் பெற்ற பிள்ளை உன்னை சுமக்க முடியலையே, நீ பெற்ற பிள்ளை உன்னை தூக்க முடியலையே. உண்மை அதுதானே, உண்மை அதுதானே, உண்மை அதுதானே. நீங்க பெற்ற பையன் தானே உங்களை தூக்க முடியலையே. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க, மிஞ்சின பாரமா இருக்கு. பாரம்னு சொல்லாதீங்க, மிஞ்சின பாரம், மிஞ்சின கஷ்டம், மிஞ்சின உபத்திரவம், தூக்க முடியாத சுமக்க முடியாத ஒரு பாரத்தை இயேசு சுமக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், எடுத்து வாசிங்க. அதே மத்திய சுவிசேஷத்தை 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 39ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? வாசிங்க தொடர்ந்து. பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா என்று கேட்கிறார். இவங்க யாருமே பாத்திரவானாய் நடந்து கொள்ளவில்லை, இவர்கள் யாருமே இயேசுவுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவில்லை, இவர்கள் யாருமே இயேசுடைய துக்கத்தை துயரத்தை சஞ்சலத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே தொடர்ந்து வாசிக்கிற பொழுது
நல்லா கவனிங்க. நான் அந்த சுருக்கத்தை சம்பவத்தை சொல்ல 3 விஷயம் இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசு 3 விஷயம் ஜெபம் பண்ண, அந்த பாறையினை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி. அப்போ லூக்கா இந்த சுவிசேஷம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. இயேசு இப்படி ஜெபம் பண்ணி முடிக்கையில், அல்லேலூயா, இயேசு இப்படி ஜெபம் பண்ண முடிக்கையில் வேதம் சொல்கிறது, பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இயேசுவை திடப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இப்படி ஜெபித்து முடித்த உடனே பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் அனுப்பப்பட்டு இயேசுவை பலப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த பலப்படுத்துதல் என்பதுதான் உங்க காரியம் இன்றைக்கு லேசான காரியமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெபித்த முடிச்ச உடனே நான் ஒன்று சொல்றேன், உங்க பாறை நீங்கணும்னா, உங்க வருத்தம் நீங்கணும்னா, உங்க சஞ்சலம் நீங்கணும்னா, உங்க தவிப்பு நீங்கணும்னா, தலைக்கு மேல இருக்கிற போராட்டங்கள் மாறணும்னா, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவை போல் தனித்திருந்து முழங்கால் படியிட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம். நல்ல கையில் தட்டலாமா? எல்லாரும் கை தட்டலாம். வருத்தம் வந்துருச்சுன்னா யாருக்கும் ஃபோன் அடிக்காத. சஞ்சலம் வந்துருச்சுன்னா முதலாவது யாருக்கும் ஃபோன் அடிக்காத. ஏதாவது ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா யாருக்கும் ஃபோன் அடிக்காதீங்க. ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா யாருக்கும் ஃபோன் அடிக்காதீங்க. ஏன்னா நம்ம மனசு கேட்காது. ஆனால் முதலாவது தேவ பிள்ளைகள், ஒரு கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறிந்து கொண்டவர்கள். அம்மா கவனிங்க, இயேசுவே உன் வாழ்க்கையிலே பரிகாரி. அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய மருத்துவர், அவர் தான் நம்முடைய சகாயர், அவர் தான் நமக்கு நன்மை செய்கிறவர். எந்த பிரச்சனை வந்தாலும் முதலாவது தீர்க்க முடியாத பிரச்சனை வந்துச்சுன்னா முழங்கால் படிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, எப்படி தேவதூதன் இறங்கி வந்து இயேசுவுக்கு அந்த 3வது ஜெபத்து நிமித்தமாக இறங்கி வந்து திடப்படுத்தினாரோ, அன்றைக்கு அதுக்கப்புறம் அந்த பாருக்கு கொடுத்து அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அது அவருக்கு லேசான காரியமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பாரம், அதுக்கு முன்னாடி வருத்தம், அதுக்கு முன்னாடி சஞ்சலம், அதுக்கு முன்னாடி தவிப்பு, அதுக்கு முன்னாடி குழப்பம். ஆனால் எப்போ பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து இயேசுவை தொட்டு திடப்படுத்தி பலப்படுத்தினாரோ, அப்பொழுதே இயேசு என்ன செஞ்சாரா? அந்த காரியம் அவருக்கு லேசான காரியமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, இயேசு வராத வரைக்கும் 38 வருஷம் அது வருத்தமான காரியம்தான், சஞ்சலமான காரியம்தான், தவிப்பான காரியம்தான். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் கட்டெடுக்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. இது வரைக்கும் இயேசு பெதஸ்தா குலத்தண்டையில் வரல, இது வரைக்கும் இயேசு வழியாக வரல, இது வரைக்கும் இயேசு அந்த தேவாலயத்தில் போயிட்டு உபதேசம் பண்ணல. இப்பொழுது இயேசு தேவாலயத்துக்குள்ள வந்துட்டாரு. வந்த உடனே அந்த கூனியை பார்த்தார். 18 வருஷமாய் பலவீனமாய் இருக்கிற அந்த கூனியை பார்த்து தொட்டார். உடனே அந்த கூனி நிமிர்ந்து பார்த்தார். இயேசு சொன்னாரு, இது வரைக்கும் நான் பெதஸ்தா குலத்தண்டையில் வரல, இது வரைக்கும் நான் வழிபோக்கில் வரல, இது வரைக்கும் அந்த ஆலயத்துக்குள்ள வரல, நான் வந்துட்டேன். இனி உன்னுடைய வருத்தங்கள் பாரங்கள் யாவும் இனி லேசாக மாறுகிறது. அதே போல இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த மாதத்தில் இது வரைக்கும் 2025ஆம் ஆண்டுல ஜூலை மாதம் வரைக்கும் நீங்கள் சுமந்து கொண்டு வந்த மாபெரும் பாரங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் இன்றைக்கு இந்த மாதத்தில் நல்ல கைகளை தட்டி ரீமாதானா ஷகா ஹந்தன ரியாந்தனா, இது இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசன செய்தியாக, வெளிப்பாட்டு செய்தியாக கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். ரீமாதாரா ஷகா ஹந்தன ரியாந்தனா, இதுவரைக்கும் மாபெரும் பாரமாக இருக்கிற காரியங்கள் இயேசு இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள வந்ததுனால இனி நிமிர்ந்து பார்க்க போகிறார். இயேசு வழியாய் வந்தபடினாலே உன் பெரும்பாடு உன்னை விட்டு நீங்க போகுது. இயேசு குலஸ்தான வந்ததுனால இன்றைக்கு உன் வியாதி உன்னை விட்டு நீங்க போகுது. நீ எழும்ப போகிறாய், நடக்க போகிறாய், ஓட போகிறாய். இனிதான் உன் வாழ்க்கை தலை நிமிரப் போகிறது. இனிதான் உங்கள் முகங்கள் மலரப் போகுது. இனிதான் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக போகுது. இனிதான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இனிதான் உங்கள் வாழ்க்கையில மகிமையானது நடக்க போகுது. இனிதான் உங்கள் வாழ்க்கையில மகத்துவமானது நடக்க போகுது. நல்ல கைகளை தட்டி ரீமாதானா ஷகா ஹந்தன ரியாந்தனா, ஏன்னா இயேசு வந்துட்டாரு. இயேசு வந்துட்டாரு. உங்க வாஸ்தலத்துல இயேசு வந்துட்டாரு. உங்க குடும்பத்துக்குள்ள இயேசு வந்துட்டாரு. உங்க இருதயத்துக்குள்ள இயேசு வந்துட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இருதய வருகிறப்ப வருத்தத்தோடு இருந்தது, இந்த இருதய வருகிறப்போ சஞ்சலத்தோடு இருந்தது, இந்த இருதய வருகிறப்போ ஒரு கேள்விக்குறியோடு இருந்தது, இந்த இருதய ஆழத்துக்கு வரப்ப வருத்த சஞ்சல பாரம் வேதனையோடு வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இன்னைக்கு நான் பெதஸ்தா குலத்தண்டையில வந்துட்டேன். இன்னைக்கு உன் வழியில நான் வந்துட்டேன். இன்னைக்கு நீ நடக்கிற வழியில நான் வந்துட்டேன். உன் வழியில நான் வந்துட்டேன். உன்னை தேடிய நான் வந்துட்டேன். உன் குடும்பத்தை தேடி
நான் வந்துட்டேன், உன் பையனை தேடி நான் வந்துட்டேன், உன் மகளை தேடி நான் வந்துட்டேன், உன் பிரச்சனைக்குள்ள நான் வந்துட்டேன், போராட்டத்துக்குள்ள நான் வந்துட்டேன். ரீமா தானா ஷகா ஹந்தன ரியாந்தனா. இன்றைய முதல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியமும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே லேசாக மாறப்போகுது, லேசாக மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு காரியம் எல்லாம் லேசாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. தனக்கு நம்பிக்கையானவர்கள் இருப்பார்கள் என்று சொன்ன பொழுது இயேசுவுக்கு தைரியம் வரல, இயேசுவுக்கு ஆறுதல் வரல. சில நேரம் உங்கள் மனைவி உங்கள் பட்சத்தில் இருக்கலாம், உங்கள் இருதயம் தைரியம் அடையாது. சில நேரம் மனைவி உங்கள் பட்சத்தில் இருக்கலாம், உங்கள் இருதயம் தைரியம் அடையாது. அவங்க ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் உங்கள் இருதயம் என்ன செய்யாது? தைரியம் அடையாது. சில நேரம் ஊழியக்காரர் உங்களோடு கூட கை கோர்த்து நிற்கலாம், சில நேரம் ஊழியக்காரர் விசுவாசிகள் கை கோர்த்து நிற்கலாம். ஆனால் உங்கள் இருதயம் என்ன செய்யாது? பலன் அடையாது, சத்துவம் அடையாது. ஆனால் ஒன்று மாத்திரம், நீங்கள் தனித்து நின்றாலும் தேவனோடு நின்றிருப்பீர்களானால், ரீமா தானா ஷகா ஹந்தன ரியாதா, தனித்து நின்றவர்களுக்குள்ள, தனித்து நின்றவர்களுக்குள்ள தேவனோடு இருந்தா உங்க காரியம் ஜெயமா இருக்கும், உங்க காரியம் ஜெயமா இருக்கும். நீ தனித்து நின்றாலும் தேவனோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மோசே மாத்திரம் நிற்கிறார் கர்த்தருக்காக. என் பட்சத்தில் இருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா. லேவியர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், 12 சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தது உண்மைதான். ஆனால் இயேசுவின் பட்சத்தில் இல்லை. இயேசு ஜெபித்த உடனே பரலோகமே அவர் பட்சத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. தேவராஜனுடைய பட்சத்தில் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆகஸ்ட் மாதம் முதல் உன் பட்சத்தில் பரலோகம் நிற்கும், பரலோகமே உன் பட்சத்தில் நிற்கும், பரலோக கூட்டமே உன் பட்சத்தில் நிற்கும், பணிவிட ஆவிகள் உன் பட்சத்தில் நிற்கும், பரிசுத்தவான்கள் பட்சத்தில் இருப்பார்கள், கிறிஸ்துவானவர் பட்சத்தில் இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் பட்சத்தில் இருப்பார். உனக்கு உதவி செய்கிற பரலோக ராஜ்யமே, ரீபாதானா ஷகா ஹந்தன ரியாந்தனா, பரலோக ராஜ்யமே உங்கள் பட்சத்தில் இருந்து இந்த மாதத்தில் கிரியை செய்யணும். எல்லாரும் ஒரு விஷயம் எழுதுறேன், ஆண்டவரே இந்த மாத பரலோகம் எனக்காக கிரியை செய்யணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணை பார்த்தாச்சு, எத்தனையோ மருமகனை பார்த்தாச்சு, எத்தனையோ காரியத்தை பிரயாசம் எடுத்துட்டேன். எத்தனை எங்கள் வீட்டு காரியமா, குடும்ப காரியமா, தொழில் காரியமா, படிப்பு காரியமா, இல்லை ஆசீர்வாதமா, மருத்துவமா, இல்லை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு இந்த இயேசு சொல்லுகிறார், இந்த ஆகஸ்ட் மாதம் உன் பாரம் எல்லாம் லேசாக மாறப்போகுது, உங்கள் பாரம் எல்லாம் லேசாக மாறப்போகுது, உங்கள் சுமையெல்லாம் லேசாக மாறப்போகுது, உங்கள் வியாகுல எல்லாம் மாறப்போகுது. ஏன்னா பரலோகம், பரலோகம், பரலோகம் சொல்லுங்க, பரலோகம் எனக்காக செயல்படுவதாக, பரலோகம் எனக்காக செயல்படுவதாக. ரீமா தானா ஷகா ஹந்தன ரியாந்தனா. எல்லாரும் ஜோமனு ஆண்டவரே, இந்த பாரத்தை சுமக்க முடியல, இந்த வேதனையை சுமக்க முடியல, இந்த அவமானத்தை சுமக்க முடியல, இந்த நிந்தையை சுமக்க முடியல, எனக்காக பரலோகம் இந்த மாசம் இயேசுவின் நாமத்தில் செயல்படணும் ஆண்டவரே. உங்க பட்சத்தில் இருந்த சீசர்கள் உங்களுக்கு உதவியா இருக்கலப்பா, என் பெற்றவங்க எனக்கு உதவியாக இருக்கலப்பா, என் பிள்ளைகள் எனக்கு உதவியாக இருக்கலப்பா, என் உடன் பிறந்தவர்கள் எனக்கு உதவியாக இருக்கலப்பா, நாங்கள் நம்பினவர்கள் எனக்கு உதவியாக இருக்கலப்பா, நாங்கள் செபித்தவர்களுக்கு உதவியாக இருக்கலப்பா, நாங்கள் விண்ணப்பம் பண்ணினவர்களுக்கு உதவியாக இருக்கலப்பா, நாங்கள் நாடி தேடி போனவர்களுக்கு உதவியாக இருக்கலப்பா. எல்லாரும் கைவிட்டுட்டாங்கப்பா. ஓ, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓ, பிதாவுடைய அன்பு கிறிஸ்துவின் பட்சத்தில் இருந்தது போல, பரலோக செயல்கள் கிறிஸ்துவின் பட்சத்தில் இருந்தது போல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் பட்சத்திலிருந்து செயல்படுவதை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஓ ரீமாதான ஷகா ஹந்தன ரியாந்தனாவியானவரே, நீங்கள் என் பட்சத்தில், நீங்கள் என் பட்சத்தில், நீங்கள் என் பட்சத்தில், நீங்கள் என் பட்சத்தில், நீங்கள் பட்சத்தில். எல்லாருக்கும் இருங்க, எல்லாருக்கும் என் பிள்ளைய பட்சத்தில் இருங்கப்பா, என் மகனுக்கு பட்சத்தில் இருங்கப்பா. பெரும்பாடு படுறப்பா, போதிய வருமானம் இல்லைப்பா, தொழில் இல்லைப்பா, என் மகனை நினைச்சு நான் தூங்கலப்பா. என் மகனுடைய பலவீனம், என் மகனுடைய சுகவீனம், என் மகனுடைய வருத்தம். ஒரு பக்கம் என் கணவன் விழிச்சிருக்கிறார், ஒரு பக்கம் வேலை செய்கிறார், ஒரு பக்கம் நான் விழிச்சிருக்கிறேன், ஒரு பக்கம் வீட்டு வேலையை பார்க்குறேன். போதுமான அளவுக்கு ஆண்டவரே பணம் இல்லை, வேலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் வருத்தமாக இருக்கிறது, எல்லாம் சஞ்சலமாக இருக்குது. எவ்வளவா விழிச்சிறேன், எவ்வளோ ஓர, எவ்வளவா பிரயாசப்படுகிறேன். எனக்கு மிஞ்சி நிற்பது வருத்தம் தான் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகம் பட்சத்தில் இருக்கிறது, தேவராஜ்யம் பட்சத்தில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் இலகுவாய் மாற்றப் போகிறார். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், உமக்கது லேசான
காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா.